பிரைஸ் லாட். இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதாவது நம்ம யாருன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். யாருக்கு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம பெற்றிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல அடிமைத்தனத்துல இருக்கோம். மொபைல்ல இருக்கோம், நிறைய காரியங்கள்ல அடிமைத்தனத்துல இருக்கோம். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ என் கூட உறவுல இரு அப்படின்னு. அவர் கூட உறவுல நம்ம ஐக்கியமாகும் போது நம்மளுக்கு தேவையான ஞானம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு சம்பூரணமாய் கொடுக்கப்படுது. அதனாலதான் சொல்கிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று மறந்துட்டோம்? அதான் இங்க பிரச்சனை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆனா இது எதையுமே என்ன செஞ்சிட்டோம்? நம்ம மறந்து உலக காரியத்திற்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக இருந்து நம்ம வெளியே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெறுவோமானால் அவரை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படுவோம். நன்றி.